அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவில் குஜராத்தின் 2 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவில் குஜராத்தின் 2 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில்தான் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு நடத்தியிருக்கிறார். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவில் குஜராத்தின் 2 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவில் குஜராத்தின் 2 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். குஜராத்தும் கூட பாகிஸ்தானினுடைய எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு எல்லைப்புற மாநிலம் தென்கோடி முனையில் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் குஜராத்திலும் தாக்குதல் நடத்துவதற்கு நேற்றைய தினம் பாகிஸ்தான் முயற்சித்திருந்தது. குஜராத்தை ஒரு முக்கியமான மாநிலமாக பாகிஸ்தான் கருதும். அதற்கான காரணங்கள் என்ன என்பதும் நமக்கு தெரியும். எனவேதான் உளவுத்துறையும் இந்திய ராணுவமும் மிக விழிப்போடு இருக்கின்றது. எப்படி ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளிலே குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான காரணங்கள் அதிகமாக பாகிஸ்தான் தரப்புக்கு இருக்கின்றதோ, அதே போன்று அவர்கள் குஜராத்தையும் குறிவைப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே குஜராத் மாநிலத்தை மிகவும் கவனத்தோடு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும், வான்படை வீரர்களும், கடற்படை வீரர்களும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்த பாகிஸ்தான் ராணுவம் திடீரென்று குஜராத்தினுடைய 2 நகரங்களையும் குறிவைத்திருந்தது. 2 நகரங்களை நோக்கி சில ஏவுகணைகள் பறந்து வர தொடங்கியிருந்தன. உடனடியாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும், தரைப்படை வீரர்களுடைய பீரங்கி தாக்குதல் படையணி உள்ளிட்டவர்கள் மூலமாகவும் அந்த 2 நகரங்களை நோக்கி வந்த ஏவுகணைகள் தடுத்து அழிக்கப்பட்டன. குஜராத்தில் எந்த விதமான தாக்குதல் சம்பவத்தையும் அவர்களால் அரங்கேற்ற முடியவில்லை. இந்த நிலையில் தான் அந்த மாநில முதலமைச்சருடன் பிரதமர் பேசியுள்ளார். எனவே குஜராத் மாநிலத்தையும் மிகவும் கவனத்தோடு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் காத்து வருகின்றார்கள். குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் பேசும் பொழுது பிரதமர் நேற்று நடைபெற்ற தாக்குதல் முறியடிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குஜராத்தில் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் கேட்டறிந்திருக்கின்றார்கள். குஜராத் மாநிலத்தை மிகவும் கவனத்தோடு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பைசரோன் புல்வெளியில் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் சொன்னதாக அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொன்ன தகவலை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறிப்பிட்டு அந்த தீவிரவாதிகள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சென்றிருந்தார்கள். எனவே பிரதமருக்காக அவர்கள் பிரதமரிடம் செல்லுங்கள், இந்த தாக்குதலை நடத்தியது நாங்கள் தான் என்று உங்கள் பிரதமரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் காரணமாக குஜராத் மாநிலத்தை மிகவும் கவனத்தோடு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தற்போது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குஜராத் வான் எல்லை முழுவதுமாக அந்த உலங்கு வானூர்திகள் உள்ளிட்டவற்றின் மூலமாக ரோந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய வான்பரப்பில் ஏதேனும் புதிதாக விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றனவா என்று ரேடார் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தான் பகுதியிலிருந்து நேற்று ஊடுருவ முற்பட்ட 2 ஏவுகணைகளை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் இந்திய ராணுவ படை வீரர்களும் சேர்ந்து தாக்கி அழித்து இந்தியாவில் குஜராத்தில் அந்த ஏவுகணைகள் வந்து விழுகாத வகையிலே நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் பிரதமர் பேசியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் ராஜஸ்தான், பஞ்சாப், அதே போன்று ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள், ஜம்மு காஷ்மீர், லடாக் பிராந்தியங்களுடைய முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டவர்களோடு பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.
முழுவதுமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கிராமங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.